ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பொதுவாக எலெக்ஷனில் ஓட்டு எல்லாருமே போடணும். நானே நேற்று வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணலான் இருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான எலெக்ஷனாக இருக்குது. எல்லாருமே ஓட்டு போடணுன்ற ஆர்வத்தில் இருக்காங்க. அதுவே ஒரு நல்ல மாற்றமாக பார்க்குறேன். இல்லை சார், மாற்றம் வரணுமா வேணாமான்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவ்வளோதான். ஸோ நான் வந்து ஒரு நடிகனாக இருக்கேன். எனக்கு எல்லா கட்சியிலையும் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வந்து பயஸ்டாக ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அவங்களுடைய கடமை, அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கவுங்க ஓட்டு போட போகிறாங்க. பட் என்னோட கடமையாக நான் எல்லோரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலான்னு தான் நினச்சேன். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு ஓட்டு போட்டே ஆகணும்னு மக்களோட ஆர்வம் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அதுதான் வெயிட் பண்ணுறேன். May 4th பார்ப்போம். பல நடிகர்களும் அவருக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விமர்சனங்களும் வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க விஜய் சார்? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு நடிகனாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து பயஸ்டாக யாருக்கும் நம்ம அப்படி பேச முடியாது. எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும். அதான் அது ஒரு நல்ல விஷயம் தானே. கண்டிப்பாக. ஏமா நான் நல்லா ஜாலியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல? இப்போதான் என் பிரச்சனைகள்லாம் தீந்து, இப்போதான் வந்து பிரச்சனையெல்லாம் தீந்து நல்லா நடிக்கலான்ற ஒரு மூடில் இருக்க. நீ அதை கெடுத்து விட்டுருவ போல் இருக்கு. நல்ல விஷயம் தானேங்க. முன்னாடிலாம் யங்ஸ்டர்ஸ் வரமாட்டாங்கல்ல ஓட் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்னு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து எல்லாருமே ஓட் பண்ணணும்னு ஆர்வத்தோட வராங்க. அது வந்து ஒரு நல்ல சைனாக பார்க்குறேன் நான். அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர்மா. நான் வேற, அவரு வேற. என்ன விட்டுருங்க. ஓகே. சினிமாவையும் அரசியலையும் பல நடிகர்களுடைய ரசிகர்கள் ஒருமித்து பார்க்கறாங்க. இத பத்தி நீ உங்களுக்கு கருத்து என்ன? அதில் பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சினிமா நடிகனா நான் வந்து எல்லாருக்கும் உட்பட்டவன் தான். ஸோ நான் வந்து தனியாக ஒரு இதுவாக நான் கிடையாது. அதை தான் நான் சொல்கிறேன். இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. 2 மணி நேரத்தில் என்ன மாதிரி சிந்திச்சு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், சிந்திக்கிறதுக்குலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். மக்கள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம தான் வந்து அவங்களுக்கு அறிவில்லை இப்படி அப்படின்லாம் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர, மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப அறிவோடு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அவங்க நல்ல முடிவை தான் எடுப்பாங்க. எந்த துறையிலேருந்து வந்தாலும் எல்லாரையுமே விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா விமர்சனத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.